வெளியே வந்தாச்சு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அருமைச்சார் திரு குமரகுரு XMLA அவர்களே, முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் பாக்குமா மோகன் அவர்களே, துணை பயிற்சியாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு M செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் K காமராஜ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் பிரபு அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தோழர்களே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, வாக்காளர் மக்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னைக்கு நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி, வலிமையான கூட்டணி. நம்முடைய கூட்டணியுடைய கழக வெற்றி வேட்பாளர் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு அவர்கள் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர் திரு S பழனிசாமி அவர்கள், சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற விருப்ப கழக வெற்றி வேட்பாளர் திரு R ராகேஷ் அவர்கள், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற சகோதரர் திரு S ராஜீவ்காந்தி அவர்கள். நான்கு பேருக்கும் இரட்டலை சின்னத்தில் வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயி சின்னம், விவசாய தொழிலாளி சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்புமணி ராமதாஸ் MP அவருடைய ஆசி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற சகோதரர் திரு செலியில் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிங்கள். என்ன சின்னம்? மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அண்ணா திமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். உங்களுடைய பொன்னான வாக்கினை நம்முடைய கழக வேட்பாளருக்கு, கூட்டணி வேட்பாளருக்கும் பெருவாரியாக வாக்களித்து அவர்களை பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அனைவரையும் பாதம் தொட்டு வழி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் மரியாதைக்குரிய நம்முடைய பொறுப்பாளர்கள், மிக சிறப்பாக செயல்படக்கூடிய பொறுப்பாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஸ்டாலின் சொல்றாரு, ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை 100 ஆண்டு நின்று பேசுமா. அப்படியே செஞ்சிருக்கிறாங்க. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் துரும்ப கூட கிளி போடல. போட்டாங்களா? எதையுமே செய்யாத 5 ஆண்டு காலம் போட்டோ ஷூட் போட்டு பத்திரிகையில் விளம்பரம் வருதா இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற ஏதாவது சாதனை பண்ணிருக்காங்களா? ஒரு சாதனை பண்ணிருக்கிறாங்க, ஊழல் செய்வதில் சாதனை. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அப்பா காலத்திலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஊழல் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், சேது சமுத்திரம் திட்ட ஊழல், டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல், டாய்லெட்டுங்க கேவலம், கழிப்பற அதுக்கு பராமரிக்க விட்ட ஒப்பந்தத்தில் ஊழல். கேடு கட்ட ஆட்சி தேவையா? அப்புறம் இவர்கள் நவீன முறையில் ஊழல் செய்கின்றவர் திமுக, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்றவங்க. அப்பவே சர்க்காரியா கமிஷன்
தெளிவுபடுத்தியிருக்குது. திமுக அரசாங்கம் விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். தம்பி கொஞ்சம் கீழே படி. அதுல சர்க்கரை பேரவுரல் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிக்கை தாக்கல் செஞ்சு போட்டிருக்காங்க. அந்த சர்க்கரை அதுல சர்க்கரையை எறும்பு சாப்பிட்டது, சர்க்கரைய எறும்பு தின்னுட்டது, அந்த சாக்கு பைய கரையா அரிச்சிடுது. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி. அப்பா இருக்கிற காலத்திலேயே ஊழலை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ மகன் திரு ஸ்டாலின் இன்றைக்கு அதை விட பன்மடங்கு ஊழல் செய்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக, அப்படித்தானே? இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். எல்லா துறையிலும் ஊழல் நடக்காத துறையே இல்லை. அண்மையில் அமலாக்கத்துறை, இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை முறைகேடு நடந்திருக்குது. அடுத்தது குடிநீர் வழங்கல்துறை ஊழல் நடத்திருக்குது. இதெல்லாம் ஆதாரத்தோடு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சு 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க. அவர் வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக சார்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்னும் அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு நீதிமன்றம் அமலாக்கத்துறை கொடுத்தது உண்மை. வழக்கு பதிவு செய்ய சொன்னாச்சு, இன்னும் பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கு நிறைய திட்டம் கொடுத்திருக்கிறோம். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளிகள் நிறைந்த மாவட்டம், ஏழை மக்கள் நிறைந்த மாவட்டம். தினந்தோறும் ஏழைகள் அங்க பணிக்கு சென்றா தான், வேலைக்கு சென்றா தான் அவருடைய அடுப்பு எரியும் வீட்டில். அப்படிப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் தேவையான உதவிகளை அதிமுக ஆட்சியில் செய்து வந்தோம். திமுக ஆட்சியில் எல்லாமே கிடப்புல போட்டாங்க. நல்லா பாருங்க, குடிமராமத்து திட்டம் செஞ்சோம்ல, அது எவ்வளவு பெரிய திட்டம். பல ஆண்டுகளா ஏரி குளம் குட்டை எதுவுமே தூர்வார்ல. அதிமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி விவசாயிகள் பங்களிப்போடு அதில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிக்கு விலையில்லாம கொடுத்தோம். ஒரு லோடு மண் எடுக்க முடியுதா? கொள்ளை அடிக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. அது மட்டுமல்ல, விவசாயிகள் அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம், இயற்கை பேரிடரால வறட்சியால் பாதிக்கப்பட்டா இழப்பீடு கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விவசாயிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். இங்க மக்காச்சோளம் அதிகமா பயிரிடுறீங்க. மக்காச்சோளம் பயிரிடுகின்ற பொழுது அமெரிக்கன் படைப்புழு விழுந்து இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளானாங்க விவசாயிகள். அதை கண்டறிந்த உடனே அம்மாவுடைய அரசு இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுந்து நஷ்டம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு 186 கோடி நிவாரணம் கொடுத்தோம். அடுத்த ஆண்டு எல்லா விவசாயிகளுக்கும் அமெரிக்கன் படைப்புழு விழுந்த எல்லா விவசாய நிலைகளையும் கண்டறிந்து அரசாங்கமே 48 கோடி கொடுத்து பூச்சி மருந்து தெளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது வணிக பயிர், அதாவது கரும்பு, மஞ்சள், வாழை இப்படிப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்யணும்னா 5% நீங்க பிரிமி செலுத்த வேணும். இனிமேல் 2% காப்பீட்டில் பிரிமி செஞ்சா போதும். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சினா